मंत्री एमआरके पन्नीरसेल्वम ने कहा कि सरकार संतुलित विकास के लिए प्रतिबद्ध है। बारिश से पहले प्रभावित इलाकों में 61,430 हेक्टेयर में 33% से ज्यादा फसल क्षति का आकलन चल रहा है। இரண்டாவது கட்டமாக 17 லட்சம் அளவிற்கு மகளிருக்கு தினம் அங்கே உரிமைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முதல் கட்டமாக 1,13,75,492 மகளிருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு அவருடைய விரிவாக்கமாக 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பகுதியாக தமிழகத்தில் முழுவதும் 10,000 முகாம் நடத்தி அதற்கு அப்போது மகளிர் யாராருக்கு விடுபட்டு போனதோ அவர்களெல்லாம் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை அளித்து அதன் மூலமாக இப்போது தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது கட்டமாக 16,94,339 நபர்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் ஒரு புதிய புரட்சின்னு சொல்லலாம். பணப்பயன் இந்த ஆட்சியில் முதல்வர்கள்